சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இந்த படத்தினுடைய ஃபீமேல் லீட் நான் வந்து வரும்போது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். பட் நிறைய நேரம் நாங்கள் உள்ள உட்காந்துருந்தோம். அந்த நேரம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். பட் ஐ தாட் இது வந்து மேடையில தான் சொல்லணும் அப்படின்னு. எக்கச்சக்கமான பெண்களினுடைய குரலாக தான் உங்களுடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பல சொல்லப்படாத சுமைகளை ரொம்ப இயல்பாக காமிக்கக்கூடிய ஒரு திறன் உங்கள்கிட்ட இருக்கு. அதே மாதிரி தான் இந்த லிட்டில் விங்ஸ்லயும் நான் பார்த்தேன். மேலும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த குறும்படம் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்க பகிரணும்னு ஆசைப்படுறேன். ஓவர் டு யூ அம்மா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த குறும்படத்தை வந்து நான் பார்வையாளராக பார்க்குறேன். உங்களோட சேர்ந்து தான் நான் இது செகண்ட் டைம் பார்த்தது. ஸோ காளிதாஸ் ஐயா வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த சேவல் மேலே ஒரு ஏன்னா கஞ்சி சாதமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த கரிசோறு சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த சேவலை எப்படியாவது அடிக்கணும்னு நினச்சாரு, முடியல. கடைசியில் முடிச்சாரு, ஆனால் அவரும் முடிச்சிட்டுக்காரு. ஸோ அந்த சனிக்கிழமை போனதுனால அந்த சேவலை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த சோல் வந்து அந்த சேவலோடு போகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மனசை வந்து பாதிக்குது. ஒரு ஆத்மா வந்து அந்த கோழி கொண்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு இது இருக்கு. இன்னொன்று அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து அந்த ஒரு கோழி குஞ்சு வந்து இயற்கையாகவே இல்லாமல் செயற்கையாக பண்ணார். அந்த முட்டைக்குள்ளே ஒரு கோழிக்குள்ளலாம் வச்சு அதுக்கு எவ்வளோ வேலை பண்ணாங்கன்றது. ஏன்னா 4 days பிளான் பண்ணுது, ஆனால் 6 days ஆயிடுச்சு. ஏன்னா இந்த சவுண்டு ஆர்ட்டு எல்லாமே டைம் எடுத்து 6 days ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கோழி குஞ்சு கத்துறது, அதாவது வாழ்க்கையே போனதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு நான் பார்வையாளராக பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்வாக இருக்குது அந்த விஷயங்கள்லாம். கதை வந்து இது ரிகர்சல்லாம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கதை ஃபோனில் தான் சொன்னார் நவீன். எனக்கு அப்பயே நான் அப்படி பண்ணணும்னு ஓகே சொல்லிட்டேன் நான். ஸோ ரிகர்சலுக்கு டைம் எடுத்தோம். எல்லாருமே அந்த ரிகர்சலுக்கே கொஞ்சம் சிரமப்பட்டு தான். அங்கேன்னா பஸ்ஸு கிடையாது சில சமயம், திருவண்ணாமலையில் கொரோனா காலத்தில். அதெல்லாம் சிரமப்பட்டு தான் 4 நாள் வந்து ரிகர்சல் எடுத்தோம் நாங்கள். ஸோ இதில் வேலை பண்ண எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க செட்டில். ஸோ அது எல்லாரும் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கதையில் வந்து எனக்கும் இந்த கதை பாத்திரத்தை நான் நடிச்சிருக்கேன்னு நான் பார்வையால் தான் பார்க்குறேன், என்ன நான் பார்க்கல. ஸோ இந்த கேரக்டர் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் நவீன், ரொம்ப தேங்க்ஸ். ஒர்க் பண்ண அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. பார்வையாளருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் அம்மா. அடுத்ததாக முக்கியமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பற்றி மறந்துட்டேன். செல்வா இங்கே இருக்காரு. செல்வா எந்திரிங்க. செல்வா தான் வந்து இந்த சேவல் எப்படி பண்ணுறதுலாம் சொல்லி எப்படியெல்லாம் இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக டெலிலென்ஸ் வச்சு நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம், அப்சர்வ் பண்ணலாம். ஆனால் சேவல் தப்பிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே மிஸ் ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து ட்வின் சேவல் பிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறது வந்து 2 சேவல். ஸோ 2 சேவலுக்கும் வந்து எனக்கு அந்த ஜிப்சியில் வந்து நிறைய குதிரைகள் யூஸ் பண்ணனால எனக்கு அது அந்த அந்த லாபகம் சூத்திரம் தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன 2 சேவலுக்கும் ஒரே சிவப்பு கால்கட்டு போட்டுட்டு அதை வச்சு நாங்கள் 2 பேரும் விஷுவலாக நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டோம். ஸோ அந்த 2 ட்வின்னை பிடிச்சது வந்து செல்வா தான் பிடிச்சிட்டு சொன்னார் ஈவினிங்கு. அதுக்கப்புறம் சந்தோஷ், இந்த படத்துக்கான காஸ்டியூம் டிசைனர்ஸ்லாம் யாருமே இல்லை. அந்த ஐயா போட்ட அந்த ஷர்ட்டோட அந்த அந்த டோன் இருக்கு இல்லையா, வெயில்ல அது வந்து உண்மையில ஒரு ஆடு மேய்ச்சிட்டு வந்து பிடிங்கிட்டு வந்தான், அவன் தான் பிடிங்கிட்டு வந்தான். ஸோ காஸ்டியூம் டிசைனர். அப்புறம் அம்மாவோட சாரீஸ்லாம் எங்க அம்மா வந்து பீரோல ரொம்ப நாளா பத்திரமா வச்சிருந்தது, அதெல்லாம் எடுத்து இந்த படத்துக்கு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா ரொம்ப எஃபெக்டிவா பட்ஜெட்ல பண்ணோம். 30 லட்சம் ரூபாங்கிறது ஏன்னா வேற கதை. வாழ்க்கையில சங்கர் தான் பெரிய பட்ஜெட். ஷார்ட்லயுமே சங்கர் மாதிரி எடுத்து நீ ஒருத்தன் தான். அது வந்து என்னன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஃபிலோ கிட்ட நான் நிறைய கதை சொல்லுவேன். அதுக்கப்புறம் வேற சத்ருன்னு ஒரு கதை இருந்தது, அதை எடுக்க போனப்ப அந்த
படத்தோட பட்ஜெட் தான் அது. ஏன்னா 30 லட்ச ரூபா சொல்லி விலையேற்றி விட்டது ரொம்ப நல்லது தான். ஏன்னா அதை டீம் ஆர்எஸ் வந்து நாங்கள் அதுக்கப்புறம் பேசும்போது 30 லட்ச ரூபாய்க்கு வாங்கி தான் ஆகணும், அப்படி ஒரு நிர்பந்தத்துக்குள்ள வந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இவங்களாம் நம்ம முறைக்கிறாங்க, ஏன்டா 30 லட்ச ரூபாய் வாங்கிட்டு பொட்ன சாதம் எனக்கு போட்டிருக்க அப்படின்னு. ராம்ஜி எல்லாம் வந்து ரொம்ப, ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய பேர் தூங்குனாங்க. ஸோ ரொம்ப கம்மியான பேத்துக்கு தான் நாங்கள் வந்து ஹோட்டல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அவுட்டோர் ஷூட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். கேமராக்கு காசெல்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நாங்கள் செட்டில் பண்ணல, நீங்கள் எதுவும் கேட்கல. ஸோ ஐ திங்க் தேங்க்யூ. பாலாவை மிஸ் பண்ணிட்டேன். பாலா, அப்புறம் அஸ்வின் பாலாஜி, இந்த 4 ஏடிஸு. ஸோ அவங்களோட எஃபர்ட்டும் அவங்களோட லேர்னிங் ப்ராசஸும் இதில் ரொம்ப, அவங்களோட இன்புட்ஸுமே இது ரொம்ப இருந்தது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸும் இதில் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ. சாரி ஃபார் த கிளாரிஃபிகேஷன். ரீசெண்டாக ஒரு வருஷம் இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்தார். பட்ஜெட் என்ன இந்த நவீன், இதோட நிப்பாட்டுங்க நவீன், படம் பண்ணலாம். திரும்ப ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வந்து பட்ஜெட் பண்ணாதீங்க, ப்ரொடியூசர் சம்பாதிக்கிட்டோம் இனிமேல். ஸோ நெக்ஸ்ட்டு நவீன் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் கதை எடுத்துகிட்டு வந்து நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த கொலாபரேஷன் பார்க்கறதுக்கு தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு நேட்டிவ்லி கனெக்டட் கதாபாத்திரங்களை தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக இருக்கணும் அப்படின்னு இவருடைய பெயர் நிச்சயமாக அது படவரிசைகளில் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ மதுரை ராம்ஜி அவர்கள், what you have to say, over to you. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனருக்கு இதுக்கு முதல் குறும்படம். எனக்கும் இந்த படம் வந்து முதல் குறும்படம் தான். அதுக்கு முன்னாடி பெரிய படம் பண்ணேன். ஆனால் இந்த படம் பண்ணும்போது எனக்கு அந்த பெரிய படத்தில் இருந்து சின்ன குறும்படத்துக்கு வந்ததுக்கப்புறம் குறும்படத்தில் இவ்வளோ எஃபர்ட் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஃபீல் அப்போ தான் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த படத்தோட டைட்டிலுக்கும் எனக்கும் ஒரு சின்ன சிங்க் இருக்கும். லிட்டில் விங்ஸ், நான் லிட்டில் தான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை நான் இயக்குனர்கிட்ட சொல்லவே இல்லை. என்னோடய யூடியூப் சேனல் நேமும் லிட்டில் மேன் ஷோ தான் வச்சுருக்கேன். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க, நார்மலாக இருக்கிறவங்க என்னை பார்த்தா எல்லாருமே கேலி கிண்டல் தான் பண்ணுவாங்க. நிறையா பேர் கேட்டாங்க, ஏன் உன்னோட பேர் இந்த சர்நேம் அதாவது லிட்டில் மேன் தான் வச்சுருந்தேன். நான் அதில் குள்ளமான மனிதன் சொல்லி தான் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதையே என்னோட அடமொழியாக வச்சேன். அதே மாதிரி சார் அந்த லிட்டில் விங்ஸுங்கிற நேம் எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு அளவு சிங்க் ஆச்சு. என்னுடைய முதல் குறும்படம், இயக்குனரோட முதல் படமும் இதுதான். ஃபர்ஸ்ட்லேயே நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு. ரொம்ப சந்தோஷம். என்னோட குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது நான் பெரிய படம் பண்ணப்போ கூட அவங்க அவ்வளோ சந்தோஷப்படலை. என்னுடைய முதல் குறும்படம் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அவார்டு வாங்கியிருக்குன்னு சொல்லவுமே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நன்றி நவீன் சார் மற்றும் இயக்குனர் ராஜமுருகன் சார் அவங்களுக்கும் எல்லாத்துக்கும். இந்த டீமில் எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா நான் பெரிய படத்தில் பண்ணப்போ கூட எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரிஹர்சல்லாம் எதுவுமே கிடையாது, பண்ணதில்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஆனால் ஒரு படம்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ரிஹர்சலுக்கும் என்னை கூப்பிட்டு வந்து பாருங்கள், எல்லாம் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரைனிங் எடுங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 4 days ரிஹர்சல் பண்ணி திருவண்ணாமலையில் அதுக்கப்புறம் போய் ஷூட் பண்ணால் அங்கே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எல்லாமே. ஏன்னா அந்த காடுனால மழை, திடீர்னு வெயில் அடிக்கும், எல்லாம் ரெடியாக இருக்கும், பார்த்தா கிளைமேட் உள்ளே போயிடும். அந்த சீன் பார்த்துப்பீங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற சீன்லாம் இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ திடீர்னு பார்த்தா வெளிச்சம் ஓவராக இருக்கும், திடீர்னு இதாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். இதை விட ரொம்ப கஷ்டமான என்ன விஷயம்னா, அந்த கோழியை வச்சு அதை மெயின்டைன் பண்ணி மேட்சிங் பண்ணி எடுத்தார். நம்ம நடிச்சிடலாம், கோழி நடிக்க சொல்ல முடியாது. ஸோ அது வர மாதிரி போகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணி இயக்குனர் நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க. நான் உட்காந்து ஷூட்டில் அந்த 6 days உட்காந்து அவங்க கூட உட்காந்து நான் பார்த்து தான் இருந்தேன். அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. ட்ரீம் வேரியர்ஸ் நெக்ஸ்ட் லெவல் சார் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். 2 பேருமே சேர்ந்து ஒரு திரைப்படம் பண்ணணும், அதை பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். we really love to see that. ஸோ மீண்டும் தேங்க்யூ வெரி மச். ஸோ அடுத்ததாக படத்தினுடைய கோ ப்ரொடியூசர், ஐ திங்க் ராஜு சார் வந்து நிறைய மேடைகளில் ஒரு டிரெக்டராக பேசியிருப்பாரு, ஒரு ப்ரொடியூசராக கூட பேசியிருப்பாரு. பட் இந்த மேடையில் வாட் ஐ ரியலி விஷஸ், ஒரு குருவாக எவ்வளோ ப்ரௌடாக இருக்கு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, இந்த ரைட் பிளேஸ், இந்த ரைட் டைம், கரெக்டாக அந்த படைப்பு போய் சேருது. இன்னைக்கு ஒரு ப்ரெஷ் ஷோ போடுறோம்னா எல்லாருமே அது நம்ம என்ன ஃபீல் பண்ணுமோ அதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த தருணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் த கோ ப்ரொடியூசர் ராஜமுருகன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம்.
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நவீனுடைய ஒரு படம் வந்து இந்த இடத்துக்கு வந்து அதில் ட்ரீம் வாரியர்ஸ் இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறது அவனே சொன்ன மாதிரி எப்போ ஜோக்கர் டைமில் என்ன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டதோ அதே உணர்வு திரும்பவும் கிடச்சிருக்கு. அதனால் தேங்க்யூ வெரி மச். நவீனை என்கிட்ட சேர்த்து விட்டது வந்து பவா செல்லதுரை சார். அவர் வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணார். நவீன் ஒரு பையன் இருக்கான், அவனை ஒரு முக்கியமான டைரக்டர்கிட்ட சேர்க்கறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணேன். அவன் உலக சினிமா பற்றி நிறைய பேசினதுனால ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த டைரக்டர் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாரு. அதனால் அவன் கொஞ்சம் விரக்தியாக இருக்கான், நீங்கள் சேர்த்துக்குங்களேன் அப்படின்னாரு. இந்த ரிஜெக்ட் பீஸ் எல்லாம் என்கிட்டயே தள்ளுறது தான் உங்கள் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கல. இப்போ நான் அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டேன் சார், இடம் இல்லையே அப்படின்னு. நீங்கள் வாங்க, இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னாரு. தருமபுரி ஷூட்டிங் போகிறேன். ஆந்திவே வாங்க, திருவண்ணாமலையில் வந்து லக்கேஜ் மாதிரி அவனை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படி சொன்னார். அப்படி வந்து ஆந்தி வேலை வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தவன் தான் நவீன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவனோட பழக ஆரம்பித்த பிறகு எனக்கு அவனோட பழகின கொஞ்ச நாட்கள்லேயே எனக்கு தெரிஞ்சுது, நிச்சயமாக சந்தோஷ் சொன்ன மாதிரி இந்தியாவின் முக்கியமான இயக்குனர்கள்லாம் ஒருத்தனாக வருவான். நிச்சயமாக அப்படியான ஒரு சென்ஸ் உள்ளவன், தொடர்ந்து நிறைய படிக்கிறவன், நிறைய பயணம் செய்கிறவன், நிறைய படங்கள் பார்க்குறவன், நிறைய உழைக்கிறவன். அதனால் இப்போ வந்து மணிசார்ட்ட இருக்கான். இப்போ வந்துட்டு அப்படியான ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து அவனுக்கு தொடர்ந்து அவனுடைய உழைப்புக்கு அங்கீகாரமாக கிடைக்குது. அப்படி வந்து அவன் என்ன எழுதினாலும் கொண்டு வந்து கொடுப்பான். அப்படி இந்த கதை கந்தர்வனுடைய கதையை எழுதிட்டு வந்து கொடுத்த உடனேயே இது நிச்சயமாக நீ வந்து படம் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு 20 நிமிஷம்னாலும் இது பேசுகிற விஷயம் வந்து பெரிய ஃபிலாசபியை பேசுது. சொன்ன மாதிரி பசியை பற்றி பேசுது, ஒரு ஆண் பெண் உறவை பற்றி பேசுது, நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி பேசுது, ஸோ ஒரு மனிதனுடைய நிராசை பற்றி பேசுது. எல்லாம் முடிந்த பிறகு அவன் என்ன எடுத்துகிட்டு போக போகிறான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபிலாசபியோடைய ஒரு வடிவத்தை பேசுது. ஸோ இவ்வளோ விஷயத்தை பேசுது, இது நிச்சயமாக நீ எடு அப்படின்னு சொன்னேன். அப்போ திலானி கரெக்டாக ப்ரொடியூசர் அவங்க வந்தாங்க. ஸோ அவங்களோட கோ ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. காம்ரேட் டாக்கீஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். என் கூட ஒரு பெரிய டீம் இருக்காங்க, சிந்தன் தோழர் உட்பட ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்துகிட்ருக்கோம். சமீபத்தில் கூட வாச்சாத்தி பற்றி எடுத்த டாக்குமெண்ட்ரி வந்து இன்றைக்கி மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்குது. அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதில் முக்கியமாக இந்த லிட்டில் விங்ஸ் எடுத்தது வந்து உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பெருமிதமாக உணர்கிறேன். இந்த படத்தை வந்து பார்த்துட்டு உடனடியாக இதை வந்து ட்ரீம் வாரியர்ஸில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் சாரும் பிரபு சாரும் சொன்னாங்க. எனக்கு வந்து பிரகாஷ் சார் வந்து ரொம்ப என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர். அடிக்கடி வந்து நாங்கள் ஃபோனில் பேசிக்கும்போது திடீர்னு கூப்பிடுவார். ஒரு முருகவேலுடைய ஒரு கதை படித்தேங்க, இந்த கதை ஃபிலிம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய லிட்ரேச்சர்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் பிரகாஷ் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமையிறது ரொம்ப அபூர்வம், உண்மையிலேயே அபூர்வம் இன்னைக்கு இந்திய சினிமா சூழலில். அப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து லிட்ரேச்சரை, லைஃப்பை கரெக்டான மிக்சிங்கில் சினிமாவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது வந்து பிரகாஷ் சார், பிரபு சார் 2 பேர்ட்டையும் இருக்கிற மிக முக்கியமான அம்சமாக பார்க்குறேன். அதனால் எப்போ இந்த படத்தை வந்து அவங்க எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்களோ அப்போவே நான் ரொம்ப முக்கியமாக வந்து நவீனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் வந்து அதில் பிகின் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரீம் வாரியர்ஸ் வந்து ஒரு தொட்ட படைப்பாளிகள் எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட விஷயத்தை தான் ட்ரீம் வாரியர்ஸ் தொடர்ந்து பண்ணுவாங்க. அதனால் ஒரே நேரத்தில் இப்படியான ஒரு படைப்பை எடுத்துகிட்டு வந்ததுக்கும் நவீனுக்கு ஒரு முக்கியமான டோரை ஓப்பன் பண்ணதுக்கும் ட்ரீம் வாரியர்ஸ்க்கு தேங்க்யூ சார். ஸோ இப்படியான சூழலில் இந்த மாதிரி ஆனால் ஒரு இன்றைக்கி வந்து குளோபலைசேஷனுடைய ஒரு பெரிய ஸ்பேஸில் இன்றைக்கி உலகம் இருக்குது. இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸு, திரைப்படம், ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னு என்ன வடிவத்தில் வந்தாலும் அது உலகம் முழுவதும் போவதற்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இன்றைக்கி உருவாயிருக்கு. அப்படி இந்த மாதிரியான புதிய சிந்தனைகள் இன்னும் நிறைய வரணும். சந்தோஷுடைய இசை, ஒரு சூப்பரான மியூசிஷியன். நான் வந்து அவரை போய் ஸ்டுடியோவில் பார்த்தப்போ அவ்வளோ கிளாரிட்டியான மியூசிக். நிச்சயமாக சினிமாவில் உங்களுக்கு பெரிய இடம் உண்டு. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் ஒரு அபாரமான நடிப்பை கொடுத்துருந்தாங்க. கேமராமேனு ஃபிலோ வந்து அதுதான், அவர் வந்து ஒரு படைப்பை மட்டும்தான் பார்ப்பார், சின்னது பெருசு அப்படிலாம் இல்லாமல் இன்னைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகக்கூடிய படங்களை செய்து கொண்டிருக்கிறவர். இந்த மாதிரியான குறும்படங்களிலும் தன்னுடைய கவனத்தை செலுத்தி புதிய படைப்பாளிகளுக்கான ஒரு ஸ்பேஸாக அவருடைய ஆஃபீஸ் இருக்குது. அவரோட ஆஃபீஸ்க்கு போனால் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இயங்கிட்டு இருக்கோம்.
எந்த ரூமில் எது நடக்குதுன்னே தெரியாது. திடீர்னு நான் போய் கதவை திறப்பேன், அங்கே வந்து கூலி ஷூட்டிங் போயிட்டுருக்கும், எடிட்டிங் போயிட்டுருக்கும். இன்னொரு கதவை திறந்தா விஜய் உட்காந்து ஃபைனல் கட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அதில் நமக்கும் ஓரமாக ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பான விஷயம். அது மாதிரி இந்த மாதிரியான படைப்பாளிகளுக்கு அவர்கிட்ட எப்போவுமே ஒரு இடம் உண்டு. ஃபிலோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் யாருக்காவது ஃபோன் பண்ணி. அப்படியான ஒரு நல்ல மனசுக்காரர். ஸோ இப்படி ராம்ஜி அவரை வந்து மெஹந்தி சர்க்கஸ்லேருந்து பார்க்குறேன். இப்படியான அழகான நல்ல படைப்பாளிகளுக்கும் நடிகர்களுக்கும் எப்போதும் ஒரு மேடையாக இந்த ட்ரீம் வாரியர்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். ட்ரீம் வாரியர்ஸ், எனக்கு வந்து ஐ ரியலி ஃபீல் நிறைய பேருடைய ட்ரீம்ஸுக்கு நிஜமாக ஒரு வாரியராக நின்று ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக தான் நான் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸை பார்க்குறேன். அது வந்து ஒரு பெரிய சினிமா, அதாவது சில்வர் ஸ்க்ரீனில் வரது மட்டும் அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கு யூடியூப் தளத்தில் வரும்போது கூட ஐ திங்க் நிறைய பேருக்கு இந்த லிட்டில் விங்ஸ் மூலமாக பல கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லை, ஐ திங்க் நீங்கள் வந்து நிறைய ஹோப்பும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வந்து ஒவ்வொருத்தவங்களும் உங்களை பற்றி சொன்னாங்க. பட் ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க் யூ, இப்போ வந்து 27th வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் இந்த குறும்படம் வெளியாகுது அப்படின்னா நீங்கள் இந்த குறும்படம் பார்த்து வியந்த விஷயம், உங்களுக்கு இது பிடித்ததுக்கான காரணம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ எஸ்ஆர் பிரபு சார், ஓவர் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். குறும்படம் கூப்பிட்டு இவ்வளோ நேரம் பேசுகிறாங்களேன்னு எல்லாரும் டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஷார்ட் ஃபிலிம் பொறுத்தளவுக்கு ஐ மீன் இந்த கதையில் வந்து பர்சனலாக என்னென்னா, நானும் பிரகாஷ், நீங்கள் ஊரில் எந்த ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, மாடு வளர்க்குறது ஒரு வாழ்வின் ஒரு அங்கமாகவே இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, நானும் பிரகாஷும் ஒரு 7 கிலோமீட்டர் நடந்து போய் சாவல் விற்றுட்டு வந்த ஞாபகம் எல்லாமே இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்டு இன்னைக்கு இது இந்த சின்ன கான்செப்ட்ஸ் என்னென்னா, இப்போ எல்லாருடைய லைஃப்லேயும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு ஒரு பிரியாணியில் ஒரு பீஸ் மிஸ் ஆகிடுச்சுங்கிறதுக்காக எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நம்ம நிறைய இடங்களில் கேட்டிருக்கோம் இருக்குது. அந்த மாதிரி சாப்பாட்டில் வந்து நமக்கு வந்து நான்வெஜ் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதில் வந்து இந்த கதை சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சிலருக்கு சாதாரண விஷயமா தெரியலாம், பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள் வந்து லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு தருணங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. நாங்கள் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் ஏன் இதை வந்து பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக நிறைய மாறி இருக்குது. இப்போது மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே உள்ளங்கைக்கு வந்துருச்சு. ஃபார்மேட்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் ஃபார்மேட்ஸ் இன்றைக்கி பெரிய அளவில் சினிமாவை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் லைக் நாங்கள் ஒரு புது கலைஞர்கள் வர்றப்போ அவங்களுடைய ஆரம்பம் வந்து இந்த மாதிரியான ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாகவோ இல்லை ஒரு மியூசிக் ஆல்பம்ஸ் மூலமாகவோ அவங்க ஆரம்பிக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறப்போ அது அவங்களுக்கும் சேர்த்து இது ஒரு பெரிய ஹெல்ப் ஆகுது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெவன்யூ ஃபார்மேட்டை நம்ம பார்க்குறத விட புது டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு தளமாக நம்ம இதை பார்க்குறோம். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் வந்து நாங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிக் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த லிட்டில் விங்ஸ் மூலமாக ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு தொடக்கம். இன்னும் பல நல்ல டேலண்ட்ஸ் அது மூலமாக ஒரு நல்ல படைப்புகளில் வந்து அறிமுகப்படுத்துவோம்னு நான் நம்புகிறேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவை. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக இதனுடைய தயாரிப்பாளர்கள், பெரிய பட்ஜெட் தயாரிப்பாளர்கள், அண்டு இதை கொண்டு வந்து கொடுத்த திரு ராஜமுருகன் அவர்களுக்கும் இதை கன்யூஸாக கொண்டு வந்து இது என்ன மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி இதில் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் டீமில் இருக்க எல்லாருக்கும், குஹன், கிருஷ்ணா அண்டு எவ்ரிபடி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐ ஹோப் நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணுவீங்க. இது மூலமாக இன்னும் பல டேலண்ட்ஸுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சி அது மூலமாக நல்ல புது டேலண்ட்டும் படைப்புகளும் வரணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.
தேங்க்யூ வெரி மச் சார். ஹீஸ் பீன் வெரி மேத்தமெட்டிக்கலி பெர்ஃபெக்ட். அதே போல் இந்த படத்துக்கு இன்னொரு போர்ஷன் ஷூட் பண்ண மீனாட்சி சோமன், ரெண்டு பேருமே ரொம்ப, ஏன்னா ரெண்டு பேருமே அவங்க வேற கேமராவில் ஷூட் பண்ணாங்க, இவங்க வேற கேமராவில் ஷூட் பண்ணாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப அந்த மெட்டாடேட்டாஸ்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தது. அதே போல் கிரேடிங் பண்ணும்போது ரொம்ப சிரமம் இல்லை. ஸோ மருது இப்போ என்னோட இல்லை. லைக் அவனோட கொலாபரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆரம்பத்துலேருந்து இந்த கதை எழுதப்பட்டதுலேருந்து எடுக்கப்பட்டவரே அவன் கூடவே இருந்தான். ஸோ ஐ திங்க் அதே போல் காளிதாஸ் தோழரும் இப்போ நம்மளோட இல்லை. ஆனால் இந்த படம் இருக்க போது, இந்த படம் யூடியூப் இருக்க வரை இருக்க போது, அவங்களுடைய நினைவாக இருக்க போது, அவங்க இல்லைனாலும் அது இங்கே தான் இருக்க போகுது. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா சொன்னீங்க. 2 கேள்விக்கான பதில் தான் இந்த குறும்படம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நம்புறேன் ரொம்ப நாள் பசிக்கான உணவாக இந்த குறும்படம் உங்களுக்கு இருக்கும். வரக்கூடிய வரவேற்பு இன்னும் நிறைய பசியை உருவாக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி வெற்றி உங்களுடைய திரைப்படத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக